அந்த காலத்துல சித்தர்கள் கண்டுபிடிச்சது வல்லார தூதுவளை அதிமதுரம் சித்திரத்தை ஜாதிக்கான ஒரு 10 மூலிகை கலந்து கிழங்கு சூப்பை வந்து மூலிகை சூப் ஆக்கியாச்சு. செம்பருத்தி ஷாம்பு முடக்கத்தான் மூட்டுவலி தைலம். இது வந்து பெருந்தேன்னுவாங்க, பெரிய பூச்சி கட்டுறது. அதே தேன்ல சிறுதேனி கொல்லிமலை காஃபி தூள், ஃபில்டர் காஃபி நல்லா இருக்கும். நாங்கள் சொந்தமாக அரைக்கிறது. அப்புறம் ஹோம்மேட் சோப் ஐட்டங்க எல்லாமே நம்ம ரெடி பண்றது. ஹோம்மேட் சோப் அதுவும் ஒரு ஃப்ளேவர் கத்தாழி, செம்பருத்தி, ஆரஞ்சு. இது நம்ம சொந்தமாக அரைக்கிற தேக்கா பொடிங்க. வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 10M போல்டு எண்ணெய் எடுக்காத கிராமுங்க. இது வந்து எண்ணெய் எடுத்தது. எண்ணெய் எடுத்ததுக்கு எண்ணெய் எடுக்காத கேஸ் இருக்கு பாருங்க. இதுதான் வால் மிளகு. இது மெடிசன் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. உள்ளே போயிட்டு வந்து ஒரு சிப்புக்கு செம்ம டேஸ்ட்டுங்க. இது மிளகு வேற போட்டு அவங்க கிட்ட இதுக்கு எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 1000 ரூபாய் பச்சாதான். ஒரு வழியாக முடிச்சுட்டு வந்துட்டோம். போன வீடியோவில் ஸ்நாக்கு செத்து வந்துருக்கோம். செம்ம என்ஜாய்மெண்ட்டு. இங்கேயே ஃபோட்டோ இருக்குடா. என்ன இதுக்கு ஃப்ரைட் ரைஸ் போடுறாங்க. இங்கேயா போய் முடிச்சிடலாம். ஆமாம், சூப் குடிச்சிட்டு ஆமாம், வந்தோடனே நீங்கள் ஒரு மூலிகை சூப் அடித்தாதான். ஆமாம், என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ ஒரு மூலிகை சூப் அடிச்சிருங்க. ஏன் வந்தீங்கன்னா நீங்கள் 3 இடம் பார்க்கலாம். ஒன்று இந்த அரபலீஸ்வரர் கோவில், க்ளோஸ். 2வது ஆகாய கங்கை, 3வது நம்ம போக போகிறோம் அடுத்த வீடியோவில். ஆக்சுவலாக முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடை தான் இருந்தது. இப்போ லைனாக கடை போட்டாங்க. மூலிகை சூப் இப்போ தெரு கடைக்கு இருக்குது. ஆக்சுவலாக நான் இங்கே தான் குடித்தேன். ஸோ கைஸ் சொன்ன மாதிரியே தான் வந்து ஆகாய கங்கை நீங்கள் ஏறி உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு வந்தோன்னே இங்கே தான் வந்து அப்படி வந்து ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு கடையாக இருந்தது. இப்போ வந்து நிறைய டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே என்னென்னலாம் நீங்கள் வைக்கிறீங்க, என்னென்னலாம் சொல்லுங்க. இங்கே கொல்லிமலையில் ஃபேமஸ் ஆனது முதல்ல பார்த்தீங்கன்னா மூலிகை சூப்பு தான். இது 10 மூலிகை கலந்தது. 10 வகையான மூலிகை கலந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா முடவாட்டு கால கிழங்கு தான் மெயினானது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சித்தர்கள் கண்டுபிடிச்சது. கை கால் மூட்டு வலிக்காக சித்தர்கள் கண்டுபிடிச்சது. அதோட நம்ம வந்து வல்லார தூதுவளை அதிமதுரம் சித்திரத்தை ஜாதிக்கான ஒரு 10 மூலிகை கலந்து கிழங்கு சூப்பை வந்து மூலிகை சூப் ஆக்கியாச்சு. கொல்லிமலையில் நாமக்கல்ல எங்கே போனாலும் இந்த சூப் கிடைக்கும். நம்ம எல்லா ஹில் ஸ்டேஷனும் இந்த கிழங்கு இருக்கு. ஆனால் இங்கே வந்து கொல்லிமலை சூப்பு ஸ்பெஷல். அந்த கிழங்கை வச்சு போடுற சூப்பு தான் 10 மூலிகை கலந்து சூப் ஸ்பெஷல். இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக உங்களுக்கு கை கால் வலி, மூட்டு வலி, சளி, இருமல், அஜீரணம், நெஞ்சு சளி, வாயு தொல்லைக்கு நல்லா கேட்கும். ஒரு சூப் வந்து நாங்கள் 20 ரூபாய்னு வித்துட்டு இருக்கிறோம். இந்த பவுடர் இருக்கு, நீங்க வாங்கிட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். இப்போ அதுவும் வந்து பவுடர் வந்து வீட்டில் நம்ம சாதாரண குடிக்கிற தண்ணியில் போட்டு இது பண்ணாலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு சின்னவங்க ரசம் வைக்கிற மாதிரி இஞ்சி பூண்டு சின்னவங்க சின்ன லட்டு அளவுக்கு நைஸா அரைச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நைஸா அரைச்சி ஒரு எலுமிச்சப்பழ சைஸ்ல அந்த இது அரைச்சு நீங்க வந்து ரசம் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி நாங்கள் சூப் செய்ய டைம் இல்லை அப்படின்னா இந்த ரசத்துல காய்கறி பொரியல, தோசை மேல பொடியும் போட்டு தோசை மாதிரி சாப்பிட்டுக்கலாம். காய்கறி பொரியல போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு மெத்தட்ல ஏதோ ஒரு வேலை நம்ம வந்து உள்ளுக்குள்ள எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு கை கால் வலி, சளி, இருமல் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வயசானவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா கண்டிப்பா டெஃபினட்டா நல்லா கேட்கும். ரெகுலரா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க, கிலோ கணக்குல வாங்குறாங்க. நிறைய வாங்கிட்டு நல்லா பெனிஃபிட் இருக்கு. சளி இருமல்லாம் குறையுது. நீங்க என்னென்ன கிராம்ஸ் ரேஞ்சில சேல்ஸ்? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 கிராம் பாக்கெட் இருக்கு, 100 கிராம் பாக்கெட் இருக்கு. இது வந்து 250 கிராம். நீங்க பாத்தீங்கன்னா 50 கிராம் வந்து 50 ரூபாங்க. ஓகே. 100 கிராம் 100 ரூபா. பரிசு வாங்கும்போது 250 கிராம் 200 ரூபா. 50 கிராம் சேர்ந்து வந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷா அரைக்கிறதா. நீங்க 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வேற என்னென்ன இங்க வேற பாத்தீங்கன்னா ஷாம்பு ஐட்டம். செம்பருத்தி ஷாம்பு. செம்பருத்தியில போட்டு ரெடி பண்றதுங்க. இது வந்து தலை அரிப்பு போடுது, முடி பிளவுப்படுது, இளநரை, பெயின் தொல்லை, இது மாதிரி எல்லாத்தையும் கேட்கும். சேம் அதே மாதிரி கத்தாழைங்க. அதாவது செம்பருத்தி மூலப்பொருள் கத்தாழை. அதோட பூந்தி விதை, பச்சனாங்கண்ணி, பூந்தி கொட்டை, பொங்க விதை, வேம்பெல்லாம் போட்டு ரெடி பண்றது. ரொம்ப ஹீட் பாடிக்கு இது கேட்கும். நார்மல் பாடிக்கு இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஷாம்புங்க, சின்ன பெருசு இருக்கு. இது டெய்லிலாம் வாரத்தில் 3 டைம்ஸ் தலைக்கு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தலையில் ஊற வச்சுட்டு அப்புறம் குளிச்சா உங்களுக்கு நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முடி அந்த எல்லாம் ப்ராப்ளத்துக்கு கேட்கும். இது வந்து கிரீம், கத்தாழை கிரீம். இது ஃபேஸ் கிரீமா? ஃபேஸ் கிரீம் போட்டு ஹேர்லையும் போட்டுக்கலாம். இது வந்து வேம்பு கத்தாழை கலந்தது. அதனால வந்து உங்களுக்கு இந்த கலரில் கிரீன் கலரில் வரும். இது வந்து ஒன்லி கத்தாழை, வெறும் கத்தாழை. ஒயிட் கலர்ல வரும். இது எல்லாமே 100 ரூபாங்க. இது வந்து நீங்க ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹேருக்கு நீங்க குளிச்சுட்டு ஜெல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். குளிச்சுட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஜெல் மாதிரி எல்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ் அப்ளை பண்ணிக்கலாம். பகல்ல ஒரு யூஸ் பண்ணி நைட் யூஸ் பண்ணிக்கலாம். நைட் வேற கிரீம் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க பகல் டைம்ல போட்டுக்கலாம். அது முல்தானி மெட்டி. இது ஃபேஷியலுக்கு தாங்க. ஃபேஷியல் பண்ணிக்கலாம். இது நீங்க
அதே மாதிரி சந்தன பவுடரு. அது அந்த வெள்ளை கலர் பாட்டில் இது கோகனட் ஷாம்பு, கோகனட் மெயின் எசன்ஸ். ஓ இதே ஷாம்பு நார்மலுக்கு நல்லா உங்களுக்கு ஏர் க்ரோத் ஆகணும். எல்லாமே வந்து ஆர்கானிக் தான். ஆர்கானிக் தான், கெமிக்கல் ஃப்ரீ தான். இது குங்குமப்பூ ஆயில். குங்குமப்பூ ஆயில் நமக்கு வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் குங்குமப்பூ ஆயில். ஆமாம், நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். அந்த ரொம்ப ட்ரைனஸ்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் இதுனா ஸ்க்ரப்புங்க. ஸ்க்ரப் மூஞ்சி போட்டு தேய்ச்சி கழுவுறது. நம்ம எப்படி ஜெல் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறோம் ஸ்க்ரப். இது ஒயின் ஸ்க்ரப், சாக்லேட் ஸ்க்ரப், இந்த அந்த மாதிரி. இது பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் மூட்டு வலி தைலம். நம்ம தைலத்தில் முடக்கத்தான் இலை போட்டு காய்ச்சறதுங்க. கை கால் வலி மூட்டு வலி கேட்கும். இது யூக்கலிப்டஸ் ஆயில். எனக்கு தலைவலி, சளி, இருமல் இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இங்கே ரெடி பண்ணுறது. பெஸ்ட் தைலம் சஞ்சீவி தைலம். ஒரு 15 வகையான மூலிகை போட்டிருக்குங்க. இந்த ரெகுலராக மூவ் ஆகுறது. சின்ன வந்து பெரிய யார் வேணால் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கொரியர் வாங்கிட்டு இருக்கேன். நல்லாயிருக்கும் சஞ்சீவி தைலம். இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இது வேணுன்றவங்களுக்கு உங்களுக்கு கால் பண்ணால் கொரியர் பண்ணி விடுவீங்க. ரெகுலராக இந்தியா முழுசு ஆல் ஓவர் இந்தியா கொரியர் போயிட்டு இருக்கு. மலேசியா, சிங்கப்பூர் கூட வாங்கி அனுப்பிச்சுடுறாங்க. நாம் இன்டர்நேஷனல் பண்ணுறதில்ல. அவங்க சென்னையில் இருக்கிறாங்க, திருச்சியில் இருக்கிறாங்க, வாங்கி அனுப்பிச்சுடுறாங்க. இந்த இதில் உங்களுக்கு எது வேணுனாலும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த இதுலையுமே வீடியோ மேலேயுமே நம்பர் கொடுக்குறேன். அண்ணங்கிட்ட கேட்டு நீங்கள் கொரியர். இது ஏஜ் கொஞ்சம் கம்மியானவங்களுக்கு கற்பூர தைலம். கற்பூர தைலம் செம்பருத்தி ஏர் ஆயிலுங்க. செம்பருத்தி ஏர் ஆயில் அது சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து என்னென்னா தேங்காய் எண்ணெயில் மருதாணி, செம்பருத்தி, வெட்டி வேறு, ரோஸ் இதில் பச்சை பயிறு எல்லாம் போட்டு நாங்கள் ஒரு 10 வருஷமாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு 10 வருஷம் கடை தான் ரெடி பண்ணிட்டு நல்லா மூவ் ஆகிட்டு இருக்குது. ஆமாம், நீங்கள் வந்து ஆயில் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக நீங்கள் வெளியில் வாங்கலாம் கெமிக்கல் சல்ஃபர்லாம் போட்டு தான் வரும். இது வந்து நம்ம நாட்டு செக்கில் எடுத்து ஹோம் மேடாக பண்ணுறீங்க. அப்புறம் ஹனி இருக்குது. கொல்லுமல்லாம் ஹனி ஃபேமஸ். இது வந்து பெருந்தேன்னுவாங்க. பெருந்தேன் பெரிய பூச்சி கட்டுறது. ஈ வந்து பெருசு பெருசாக இருக்கும். இது பெருந்தேன். அதே தேனில் சிறுத்தேன். சிறுத்தேன் சிறுத்தேனி சின்ன சின்ன ஈ கட்டு. சின்ன சின்ன கொம்பு வகை, கொம்பு தேன் அந்த மாதிரி வகையை சேர்ந்தது இதுங்க. இது பார்த்தீங்கன்னா தலைவலி தைலம். தலைவலி தைலம் அப்படியே ரோல் ஆன் மாதிரி இருக்கும். அப்படியே எடுத்து இப்படி அப்ளை பண்ணிட்டு காய்ஞ்சிட்டுங்களா வந்து பாருங்க. கற்பூரம் எல்லாம் உள்ள கற்பூரம் நொச்சி எல்லாம் கலந்து உள்ள இன்னும் போகுது. அது அது அப்படியே உள்ள போகுது. எனக்கு சளி வந்துடும் உங்களுக்கு. இப்படின்னு போகும்போது ரொம்ப இதாகுது. அவனுக்கு தான் சளி பிடிச்சிருக்கு. வந்து ட்ரை பண்ணி வந்தாங்க. ஒரு 3 ரேஷன் காட்டுங்க அப்படின்ட்டு லைட்டாக இது பண்ண நல்லா மூணுங்க மூணுங்க. அவன் ஃபேஸ் கட் மாறிச்சு. தலைவரிக்கும் ஏறுது. சாம்பிராணி இருக்கு. ஒரு 6 ஐட்டம் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வெள்ளை குங்குலி. வெள்ளை குங்குலி நேச்சுரலாக வருது சாம்பிராணி. இது கருப்பு குங்குலி. கருப்பு சாம்பிராணி. இது மரத்துலேருந்து வருது, நேச்சுரலாக வருது. இது ஆக்சுவலி இப்போ வந்து சாம்பிராணின்றது மரத்துல இருந்து வருது. மரத்தோட பிசின் தான். 2 மரத்தோட பிசின் தான். ஓகே ஓகே. இதை வச்சு இது வந்து துளசி சாம்பிராணி. துளசி மரம். இதோட வச்சு துளசி ஃப்ளேவர், துளசி அரைச்சு. துளசி அதே மாதிரி செம்பருத்தி போட்டு அரைச்சு செம்பருத்தி. இது வந்து பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் போட்டால் இது நல்லா இருக்கும். இதே மாதிரி வந்து மாதா சாம்பிராணி சொல்லுவாங்க. என்ன சாம்பிராணி? மாதா சாம்பிராணி. மாதா சாம்பிராணி அது ஒரு ஃப்ளேவர். இதே மாதிரி எல்லாமே கலந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு நாட்டு சக்கரை இருக்கு. பிரண்டை பொடி. பிரண்டை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நல்லா பசியை தூண்டும். பிரண்டை இப்போ எல்லாம் ஒரு 10 ஐட்டம் கலந்து அரைச்சி வச்சிருக்கிறோம். கொல்லிமலை காஃபி தூள். கொல்லிமலை காஃபி ஃபில்டர் காஃபி நல்லா இருக்கும். உங்களுக்கு நாங்கள் சொந்தமாக அரைக்கிறது. நீங்கள் ஃபில்டர் காஃபி தான் பண்ணிக்கணும். ஃபில்டர் காஃபி. அப்புறம் ஹோம்மேட் சோப் ஐட்டங்க எல்லாமே நம்ம ரெடி பண்ணுறது. ஹோம்மேட் சோப் அதுவும் ஒரு ஃப்ளேவர். கத்தாழி, செம்பருத்தி, ஆரஞ்சு எல்லாமே ரெகுலராக மூவ் ஆகி கொடுத்தோம். எல்லாமே கொரியர் அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணிட்டு 10 பீஸ் 20 பீஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அது கோகனட் ஆயில் மிக்ஸுங்க. கோகனட் சின்னது 50 ரூபா, பெருசு 100 ரூபா. 2 வருஷம் வச்சுக்கலாம். மயிலம்பு போட்டிருக்கு அந்த இதுல. இது வந்து சின்ன பார்த்தீங்கன்னா 50 ரூபா. ஜென்ஸுக்கு நல்லா இருக்கும். ஓகே. உங்களுக்கு ஹீட்டு குறையும், பாடி ஹீட்டு குறையும். கண் எரிச்சல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைக்கு நல்லா கேட்கும். இது வந்து லேடிஸ் ஸ்பெஷல். லேடிஸ் நல்லா இருக்கும். முடி நார்மலாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சு நார்மலாக செக்கில் ஆட்டின எண்ணெய் வாங்கணும். அது கெமிக்கல் போடாத எண்ணெயாக சொல்லி வச்சு வாங்கணும். ரிசல்ட் நல்லா இருக்கும். நீங்கள் ஏதோ ஒன்று எண்ணெய் போட்டிங்கன்னா அது கெமிக்கல் மிக்ஸ் ஆனால் திரும்ப அப்படியே தான் இருக்கும். இது நம்ம சொந்தமாக இருக்கிற தேக்க பிடிங்க. இன்னொரு கம்மியாக தான் வரும். உங்களுக்கு கெமிக்கல் எதுவும் கிடையாது. இது ஃபேஷியல் பண்ணுற நலுங்கு மாவு. இது ஃபேஷியல் பண்ணிக்கலாம். அப்புறம் மற்ற இதுதான் வெள்ளை மொச்சை, ராஜ்மா பீன்ஸு, நாட்டு மல்லி. கீழெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஹைப்ரிட் மல்லி தான் பார்த்துருப்பீங்க. ஆமாம், இது ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் இப்போ தான் பார்க்குறேன். பெருசாக இருக்கும். இது வந்து நாட்டு மல்லி. நாட்டு மல்லி இதே தான் விதை. இது நார்மலாக மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு நுணுக்கி வாசம் பார்க்கணும். இது ஜென்ரலாக அப்படியே பார்த்தீங்கன்னா வாசம் தெரியும். கீழே உங்கள் மாதிரி ஒரு க்ரீன் கலரில் வரும். இது அவல், பரிசு அவல், மாப்பிள சம்பா அரிசி, மாப்பிள சம்பா, கருப்பு கவுனி அரிசி, நாட்டு பச்சை பயிறு, வெந்தயம். வெந்தயம்
இங்கே வந்து கலர் போடாது கீழெல்லாம் பார்த்தா பெருசு பெருசாக இருக்கும். அதை என்ன பண்ணீங்கன்னா அந்த கலர் கட்டி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருவாங்க வெயிட் வரதுக்காக. இது அப்படியே எல்லாம் இருக்கும். இது வந்து கடுகு, நாட்டு கடுகு. இது வந்து ஹைபிரிட் கடுகு. இது வந்து பெருசு பெருசாக இருக்கும். சின்னது அது பெருசு பெருசாக இருக்கும். 2 ஐட்டம் இருக்கு. அதே மாதிரி சோம்பு பார்த்தீங்கன்னா பார்த்தா சோம்பு மாதிரியே தெரியாது, அதுதான் சோம்பு. இது வந்து ஆக்சுவலாக வந்து கலர் போடாது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கலர் போட்டு தான் வாங்கியிருப்பாங்க இந்த மாதிரி. அதுதான் நம்ம வீட்டில் எல்லாம் இந்த மாதிரி கலர் போட்டு வாங்கியிருப்பாங்க. பார்த்தோன்னே இதுதான் சோம்புன்னு. ஆனால் அது சாயம் கட்டுறது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அட்டையில பார்த்து தெரியும். ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா அப்போ வித்தியாசம் தெரியும், கலர் தெரியும், வித்தியாசம் தெரியும். வரவங்களுக்கு தெரியாது இங்க உள்ள அப்படி இருக்குதுன்னு போயிடுவாங்க. நம்ம சொன்னாதான் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் வாங்குவாங்க. இது சீரகம். இதுவும் அதுவும் அது வந்து பழசுங்க, ரொம்ப நாள் ஆகி போச்சுன்னா உங்களுக்கு அது ஒன்று மெர்ஜ் ஆகி இறுகி ஒரு மாதிரி இதாயிரும், வாசம் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும், வாசம் இருக்கும். சும்மா 2 பீஸ் போட்டால் உங்களுக்கு ரசம் டேஸ்ட்டே வரல, வாசம் வரலன்னா இது மாதிரி சீரகம் போட்டால் வராது. இந்த மாதிரி நிறைய போட்டு அரைப்போம், இது லைட்டாக போட்டாலே இந்த மாதிரி சீரகம் போட்டால் வாசம் வரும் உங்களுக்கு. இல்லை நீங்கள் இப்படி இது பண்ணும்போது எனக்கு அந்த வாசம் வரும். இது மிளகுங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. 10M போல்டு. இது 7mm. அது லாஸ்ட் குவாலிட்டி. பொக்கு மிளகுன்னு சொல்லுவாங்க, பிஞ்சு மிளகு. 3 ஐட்டம் இருக்கு, ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி செம்மண் துவரை. ஃபர்ஸ்ட் டைம் கேள்வி. இப்போ தோரம் பருப்பு தானே? தோரம் பருப்பு தான், நார்மல் தோரம் பருப்பு தான். செம்மண் துவரைன்றது என்னதுன்னா அந்த காலத்துல பாட்டிமார்கள் தாத்தாக்கள் அந்த காலத்துல என்ன பண்ணுவீங்கன்னா அதை வந்து செம்மண் கட்டி வச்சிருவாங்க. எப்போ தேவையோ உடச்சி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பாத்திரம் மாதிரி செம்மண் கீழே பரப்பி செம்மண்ணில் போட்டு பரட்டி அப்படியே ஒடுத்து வச்சிருவாங்க. எப்போ தேவை உடச்சி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பழங்காலத்து மெத்தட். நீங்கள் கீழே வாங்காது பாலிஷ் போட்டு வர்றது. பாலிஷ் போடாமல் குழம்பு உங்களுக்கு அந்த குழம்பு வைக்கும் போது அது டேஸ்ட் வரும், சாப்பிடும்போது வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. அதே பாதாம் பிசின் சோட்ட தண்ணி நீங்கள் நைட்டு ஊற வச்சு ஜூஸில் போட்டு குடிக்கலாம். எல்லாத்துலையும் அதான் யூஸ் பண்ணுவாங்க. சுண்டக்காய் வத்தலுங்க, உப்பு போடா சுண்டக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல், இது சப்ஜா சீட்ஸு, பாதாம் பிசினோட ஜூஸில் போட்டு சாப்பிட்றது. இது கிராம்பு. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல். எப்படின்னா எண்ணெய் எடுக்காத கிராம்புங்க. இது வந்து எண்ணெய் எடுத்தது வித்தியாசம் இருக்கு. எண்ணெய் எடுத்ததுக்கு எண்ணெய் எடுக்காத வித்தியாசம் இருக்கு பாருங்க. எண்ணெய் எடுத்துட்டாங்க உங்களுக்கு வந்து மெடிக்கல்ல பல்வலிக்கு விற்பாங்க கிராம்பு ஆயில்ட்டு, மெடிக்கல் யூஸ் பண்றது. எண்ணெய் எடுத்து சக்கை தான் நமக்கு கீழே கிடைக்கும். இங்க வந்து எண்ணெய் எடுக்காம அப்படியே கிடைக்கும். இது வந்து ஆயில் ஒரு அங்க 4 பீஸ் போட்டா இங்க 1 பீஸ் போட்டா போதும், ஆயில் இருக்கும். அதே மாதிரி மிளகு, கீழே வாங்குற மிளகுக்கு மேலே வாங்குற மிளகுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா பச்சை மிளகா இருக்கும்போது மிஷினை விட்டு எண்ணெய் எடுத்துருவாங்க. இதை அதுவும் பெப்பர் சாஸ் வெளிநாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா. மிளகு சாஸ் பெப்பர் சாஸ். அப்புறம் எடுத்துட்டு ஏர் டே அடிக்கிறோம் பாத்தீங்களா, அதை அடிச்சு வைப்பாங்க. அந்த டைய கலர் நம்ம அடிச்சு வச்சீங்கன்னா ஒரே மாதிரி கலர் இருக்கும். இதுல பாருங்க, இது வெள்ளையா இருக்கு, வெள்ளை மிளகு. இது வந்து வெள்ளை மிளகு. இங்க இருக்கு வெள்ளை மிளகு. வெள்ளை மிளகுன்றது பழம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய தெரியும். இது வந்து வெள்ளை மிளகு. இது வந்து காய். இது வந்து ஆயில் எடுக்காது. உங்களுக்கு வந்து கெமிக்கல் கிடையாது. அந்த டை அடிச்சா உடம்புல சாப்பிட்டா கெமிக்கல் தானே, உடம்புல நிறைய வரும், அது கிடையாது. பிளஸ் வந்து ஆயில் எடுக்காதனால நல்ல காரம் இருக்கும். நீங்க 4 பீஸ் போட்டா போதும். அவங்க வந்து 2 மல்டிபர்பஸ் 2 யூஸ் பண்ணிக்குவாங்க. ரேட்டு கம்மியா இருக்க மாதிரி தெரியும். அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வெறும் சக்கை தான். எப்படி அந்த கிராம்புல வந்து எண்ணெய் எடுத்துறாங்களோ அதே மாதிரி இது பச்சையா இருக்கும்போது மிஷின் இருக்கு. கொல்லிமலை பொறுத்தவரை கொல்லிமலை கிடையாது, கேரளா இது மாதிரி மற்ற ஏரியாவில் மிஷின் இருக்கு. பச்சை வாங்கி போய் உள்ள விட்டாங்கன்னா காய வச்சு அப்படியே எசன்ஸ் எடுத்துட்டு கீழே வந்துடும். இது அன்னாச்சி பூ. இது சுருள் பட்டை. இது வந்து நார்மல் பட்டை. நார்மல் பட்டை பார்த்தீங்கன்னா மரத்துக்கு வெளியே வரும், அது தானா அது உடஞ்சி வரும்போது நம்ம எடுத்துக்கிறது. இது வந்து மர செதுக்கி எடுக்கிறது. ஆனால் ஆக்சுவலாக இதுதான் மோஸ்ட்லி நம்மளால நல்லா காரம் இருக்கும், மசாலா நிறைய வரும். இது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இல்லை இன்னொரு பட்டை இருக்குது, ஸ்டோன் பட்டைன்னு சொல்லுவாங்க, இன்னும் மெலிசா இருக்கும். அது நமக்கு கிடையாது, இது இங்கே வர பட்டை. ஸ்டோன் பட்டை ஒன்று இருக்குது, அது 3 பட்டை இருக்குங்க. இது அன்னாச்சி பூ. இது மராட்டி முக்கு. இதெல்லாம் பிரியாணி ஐட்டம். இது கசகசா. இது கல்பாசி. உங்களுக்கு சுக்கு தெரியும். இது மஞ்சள். இது இலை. இது மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ வாங்கிக்கலாம். நீங்கள் எது வேணுமோ வாங்கிக்கலாம். ஆர்டர் பண்ணிங்கனாலும் கொரியர் பண்ண ரெடியாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எது வேணுமோ கேட்டுக்கலாம். நீங்கள் ஒரிஜினல் அதே மாதிரி ஏலக்காய் பாருங்கள், ஏலக்காய் இருக்குது. மைதா கலக்காத பெருங்காயம் இருக்குது. அப்படின்னா வந்து வெளியில் இப்போ நாங்கள் எங்களுக்கு வரது மைதா கலந்து தான் வருது. ஆமாம், உங்களுக்கு வாசமே அது எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வாசம் தெரியும், கரெக்டாக இருக்குது. கீழே வாங்க நீங்கள் எல்ஜி இந்த மாதிரி கம்பெனி வாங்கும்போது நீங்கள் பேக்கெட் திருப்பி பார்த்தீங்கன்னா அதிலே போட்டிருப்பாங்க 60% மைதா ஆடர், 50% ஆடர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது அப்படி கிடையாதுங்க. அதே மாதிரி இது கீழே வர்றது சாயங்கட்டி வரும், ஏலக்காய். இது சாயங்காட்டா ஒரிஜினல் கலருங்க. கீழே கலராக இருக்கும்.
அது சாயம் ஆட் பண்ணிடுவாங்க. இது வந்து கொல்லிமலையில் விளையிறது. காஃபி தூள் அங்கேயே பார்த்துட்டீங்க. இதுவும் நல்ல மனமாக இருக்கும். ஆமாம், நீங்கள் அந்த கிரீன் கலர் ஏலக்காய் தான் பார்த்துருப்பீங்க. இது கருப்பு ஏலக்காய். இது பிரியாணி ஸ்பெஷல். இது ஒரு ஏலக்காய் இருக்குது, கருப்பு ஏலக்காய்ன்ட்டு. பனக்கல்கண்டு, தேன் நெல்லிக்காய், அதே மாதிரி வால் மிளகு பாருங்க. வெண்கடுகுன்னா வெள்ளைக்கடுகுன்னு சாம்பிராணியில் போகிறது, டிஸ்ட்ரிக்டாக போகிறது. டிஸ்ட்ரிக்ட் இப்போ காட்டுலேருந்து வரும், கொல்லிமலையில் காட்டு மருந்து சொல்லுவாங்க, இயற்கையாக வர்றது. நாட்டு மருந்து ஐட்டங்க. இதுதான் அந்த வால் மாதிரி இருக்கு பாருங்க, இதுதான் வால் மிளகு. இது மெடிசன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. இது ஒயிட் பேப்பர் பார்த்தோம் இல்லையா, எங்கள் மேலே சொன்னோம் இல்லையா, இது தனியாக அடிச்சுட்டா இது டபுள் ரேட்டுங்க. இது கிலோ 1000 ரூபா. இது நாட்டு மருந்து ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அந்த பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல்லாம் ஃப்ரைட் ரைஸில் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒயிட்டாகவே இருக்கும். நீங்கள் பெப்பர் கலந்தது தெரியாது. ஃப்ரைட் ரைஸில் அதிகம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஜாப் வச்சுருப்பாங்க. இது நிறைய இடத்துல குரங்கு தீன்னு சொல்லி ஒரு டூப்ளிகேட் கொடுத்துருவாங்க. இந்த ஒரிஜினல் ஜாதி பத்திரி திறக்கும்போது அந்த வாசம். இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். நாட்டு மருந்து, சீட்ஸ், இது மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது. நீங்கள் எப்போ வேணுமோ வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து சூப்பு குடிச்சிட்டு பாடி எனர்ஜி ஏற்ற போகிறேன். நானும் எங்கள் வீட்டுக்கு வந்து சூப் பவுட்ரு கொஞ்சம் பர்ச்சேஸில் இருக்குது, பண்ணிடலாம். சூப் சாப்பிட்டு போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு ஸ்மெல்லே வந்து செம்மையாக இருக்கு. வா, உள்ளே போயிட்டு வந்து ஒரு சிப்புக்கு செம்ம டேஸ்ட்டுங்க. இது மிளகு வேறு போட்டு அவங்கக்கிட்ட இதுக்கு எல்லாமே ஆர்கானிக்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 1000 ரூபா பட்ஜெட் தான். ஆக்சுவலாக இங்கே இருக்க எல்லா சாம்பிராணியுமே ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் வாங்கலைனாலும் எல்லா சாம்பிராணியுமே கலந்த மாதிரியே இங்கே இருக்குது. இது எவ்வளோண்ணா? 4 கிலோ 200. 4 கிலோ 200 தான். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் 6 ஐட்டமே இங்கே இருக்க. அந்த 6 ஐட்டமே இதில் மிக்சடாகவே உங்கள் வீட்டுக்கு குளிச்சு தலைக்கு போடுறதுக்கு எல்லாத்தையுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். கெமிக்கல் ஃப்ரீ. ஓகேங்களா? நீங்கள் இது அதான் இண்டிவிஜுவலாக வாங்கணும்னு அவசியம் இல்லை, இது எல்லாமே வாங்கிக்கலாம். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாயகங்கையோட என்ட்ரன்ஸ் ஆப்போசிட்டில் பக்கத்துலேயே வந்து சிற்றருவியும் பக்கத்தில் இருக்கும். அதே மாதிரி சிவன் கோயிலுக்கும் இது 3த்துக்குமே சென்டரில் தான் இந்த கடை இருக்குது. அதனால் மறக்காமல் வந்து உங்களோட பர்ச்சேஸ் வந்து இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து பண்ணுங்கள், இல்லை ஆர்டரும் வந்து ப்ளேஸ் பண்ணுறீங்க. அண்ணா வந்து கொரியரும் பண்ணுறேன். நாங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? இது நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது நான் வந்து சின்னதாக பண்ணியிருக்கேன்.